எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம நேற்று ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். அந்த லெவல் படி மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 16ஆம் தேதிக்கான அனலைஸ். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பாருங்க, க்ளோஸ் ஆனது 24,587. ஓகேங்களா? அதுக்கு நம்ம வந்து லோவை போனால் 24,345, 24,820. இந்த ரேஞ்சுக்கு நம்ம போகிறதுக்கான டவுனுக்கு இது அப்புக்கு இது சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 26 பாயிண்ட் தான் வந்து மூவ் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணது 24,615, க்ளோஸ் ஆனது 24,612. ஆனால் நேத்தோட கேப்பாக பார்த்தீங்கன்னா 26 பாயிண்ட்ல இருக்கு. இன்னைக்கு ஓப்பன்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கம்மியாக தான் இருக்கு. டவுன் தான் இன்னைக்கு ஆக்சுவலி. ஆனாலும் மார்க்கெட் வந்து ஒரு அப் மூவ்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா பாருங்க, இது நேற்று ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு மேலே ஏற்றி நிப்பாடி மறுபடியும் ஒரு ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ மார்க்கெட்டுக்கு வந்து ஏதோ தேவைப்படுது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. மார்க்கெட்டு ஏதோ 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 நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று மேலே போகணும், இல்லைன்னா இங்கே ஏதாவது பிரேக் அவுட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட்டு மார்க்கெட்டை பொறுத்தவரையும் அது மேலே தான் இப்போதைக்கு காட்டிக்கிட்டு 25,000 நெருங்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மார்க்கெட்டு முக்கால்வாசி இதோட எலெக்ஷன் தான் இதோடைய எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ பட்ஜெட். இந்த பட்ஜெட்னால தான் இது வந்து அப்படியே நின்றுட்டு இருக்குது. என்ன எந்த செக்டரில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க, அடுத்த ஃபினான்ஸ் வரையும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நினைக்கிற மார்க்கெட்டு. ஸோ பார்க்கலாம் என்னென்ன பட்ஜெட்டை பொறுத்து தான் இப்போ அடுத்த மூவ்மெண்ட்டே இருக்குதா. ஸோ நம்ம ஸ்ட்ரைக் வந்து இந்த இந்த ரேஞ்ச் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் நேற்றுடைய க்ளோஸ்லேருந்து மேலே தான் இருக்குது ஆக்சுவலாக மார்க்கெட்டு. அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் மேலே இருக்குது, கால் சைடில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்ட்ரைக்ஸ் நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,800, 24,700, 24,600, 24,500, 24,550, 450, 24,300 இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு ப்ரீமியம்ஸ் நான் வந்து பேசிக்கணும். அந்த ப்ரீமியம்ஸ் படி ஏதாவது இருக்கா அப்படின்னு வச்சு மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ 121, 242, 242, 242, 362, 242, இங்கே 121. இது பண்ணி இதுபடி நம்ம ஏதாவது மூவ் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு எந்த இடத்துலையுமே அது வந்து எதையும் டச் பண்ணல. ஆனால் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் ஒரு இடத்த மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு நம்ம கொடுத்ததில்ல. அது எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா 24,600 கால் இருக்குல்ல, அது வந்து 242 டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் ஆக்சுவலாக கொடுத்தது வந்து 50 பாயிண்ட்ஸு மேலே டாப் வரையும் போனது. ஃபைனலாக க்ளோசிங் ஃபைனல் வந்து ஒரு 7 பாயிண்ட் தான் கிடச்சி. இப்போ இன்னைக்கு வந்து மொத்தமாக 7 பாயிண்ட்ஸ்லேயே இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு டெய்லி ஃபுல் டேல. ஓகேங்களா? இதில் 7 பாயிண்ட் மட்டும் தான் கிடச்சிருக்கு. பட் மேலே போனது வந்து ஹெவி 50-60 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிருக்குது. ஸோ அங்கேருந்து திருப்பி கீழே வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த மார்க்கெட்டோடைய இன்னையோடைய நிலைமை. ஸோ இந்த ஸ்ட்ரைக் மட்டும் நீங்கள் வந்து எடுத்திருக்குது. இதுதான் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம அனலைஸில் வந்து இந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்த்ததுல இதுதான் இருக்குது. ஒரு ஸ்ட்ரைக் தான் இன்னைக்கு வந்து டச் பண்ணியிருக்குது. மற்ற ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் வந்து கேப் அப்னால கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிறதுனால அது அதோடைய ப்ரீமியம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 37 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸில் தான் ப்ரீமியம் போயிட்டு இருக்குது கீழே மேலேயுமா. ஸோ அதனால இது ரொம்ப இருக்கு. அதனால தான் மற்ற ஸ்ட்ரைக்ஸ் எதுவுமே அதை டச் பண்ணல. ஒன்லி 24,600 டச் பண்ணிருக்கு. அந்த 24,600 இன்னைக்கு ஏடிஎம்மாகவும் மாறி இருக்கு. நேற்று ஏடிஎம்மாக இருந்தது 550, ஆனால் அது மாறல. இன்னைக்கு வந்து 24,600 வந்து ஏடிஎம்மாக மாறிடுச்சு. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இதோட இது இருக்கு. ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் செபி அட்வைசர் கிடையாது. நான் பண்ணுறதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணிருக்கேன். ஸோ நீங்களும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இதுதான் இது. ஏன்னா ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்த வரையும் லாசஸ் நிறையா இருக்கும். ஓவர் ட்ரேடிங் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணும். ஒரு ட்ரேடிங்கில் தான் இருக்கணும், ஒரு ஒரு என்ட்ரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பர் ட்ரேடிங் பார்க்கணும்.
என்ட்ரி ஒரு ட்ரெண்டினா 5 என்ட்ரி கூட இருக்கலாம். பட் அந்த 5 என்ட்ரினா அது முடிஞ்சிடணும். அது அந்த ஒரு ஸ்ட்ரைக்லயே கீழயும் மேலயுமா நம்ம போய் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இதோட கான்செப்ட். எந்த என்ட்ரி எடுக்குதோ அதுதான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாவும் மாறணும், இல்ல லாஸாவும் மாறணும். அவ்வளவுதான் நம்மளுடைய வேலை. அந்த ஒரு நாள்ல வேலை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். கன்டினியூஸா ஒரு மானிட்டருக்கு முன்னாடி உட்காந்து நம்ம வந்து இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து பார்த்துட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நம்ம ஓபிஎம் மெத்தட் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த ஓபிஎம் மெத்தட் படி இது போய்கிட்டு இருக்குது இதுவரையும் ஆல்மோஸ்ட் 13 டேஸ் நம்ம இது பண்ணியிருக்கோம் இன்னையோட. பார்க்கலாம் இது தொடர்ந்து இந்த 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 கான்ட்ராக்ட் முடிகிற வரையும் நம்ம என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? 25th வரையும் இருக்குது. ஸோ அது வரையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.